வணக்கம் மோயின். வணக்கம் ஜெகன். முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். எங்கள்கிட்ட நாங்கள் இப்போ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம்னா இந்த தேர்தல் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்ண்டு. அதுக்கு முதல் நாங்கள் இந்த இதை பார்க்கணும். உங்களுடைய கொமெண்ட்ஸில் வந்திருந்தது கோப்பாயை பற்றி நீங்கள் சொல்லலைன்னா சொல்லியிருந்தோம். அப்போ மீளவும் ஒரு சொல்லுவோம். அது அடுத்த காணொலியில் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து ஜாழ் மாவட்டத்தின் வட்டார ரீதியில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் வந்து கோப்பாயில் வந்து தமிழரசு கட்சி 6 வட்டார ஆசனங்களையும் 5 போனஸ் ஆசனங்களையும் சேர்த்து மொத்தம் 11 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி வட்டார ஆசனங்கள் 9ஐயும் போனஸ் ஆசனங்கள் இல்லை. தமிழ் தேசிய பேரவை வட்டார ஆசனங்கள் 2, போனஸ் ஆசனங்கள் 3, மொத்தம் 5 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து வட்டார ஆசனங்கள் 4, போனஸ் ஆசனங்கள் 1, மொத்தம் 5 ஆசனங்கள். தமிழ் மக்கள் கூட்டணி வந்து போனஸ் ஆசனங்கள் 2, சுயேட்சை குழு 1 வந்து போனஸ் ஆசனங்கள் 2, சுயேட்சை குழு 2 வந்து போனஸ் ஆசனங்கள் 1. இப்படியாக என்ன கோப்பா என்ன நிலவரம் காணப்படுகின்றது. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் நேராக வருவோம். இந்த முறை எலெக்ஷனில் இருந்து நீங்கள் அறிந்து கொண்டது என்ன? தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிற கட்சியினுடைய வெற்றி வேறு இனி இப்படியே தேசிய பாதையில் பயணிக்கிற கட்சி முதல் பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தார்களோ அந்த நிலைப்பாடில் இருக்கக்கூடாது. நான் இதில் என்ன கேள்வி கேட்குறேன்டா, ஏன் பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த தேசிய தமிழ் தேசியம் சார்ந்து செயற்பட்ட கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க காரணம் அவர்களுடைய பிளவு. அந்த பிளவு வந்து இப்போ இனியும் தொடரக்கூடாது என்றதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றா இனி உள்ளூராட்சி சபையில் ஒரு பெரும்பான்மையை வந்து ஒரு கட்சியும் பெறையில. என்ன சொல்கிறேன், தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய பேரவையோ இந்த ஒரு பெரும்பான்மையை பெறையில. அப்போ அந்த பெரும்பான்மையை பெறாத பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் கூட்டணி என்ற தேவைப்படுது. இப்போ எங்களுடைய மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் அதில் கூட இப்போ சைக்கிள் கட்சியும் வீட்டு கட்சியும் ஒன்று இணைந்தால்தான் தமிழ் தேசியம் கதைக்கின்ற கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஒருவேளை இவர்கள் தங்களுக்குள்ள அடிபட்டால் என்பிபி மற்ற எங்களுடைய சிங்கள கட்சிகளுக்கு சில போனஸ் ஆசனங்கள் சேர்த்துருக்கு தானே, அப்போ அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கலாம். தமிழ் கட்சிகளும் தமிழரசு கட்சியும் சிக்கலான நிலைப்பாடா இல்லையா இருக்கு. அப்ப இப்ப அதுக்கு முதல் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க ஏண்டா ஒரு நம்பிக்கையின்மை இன்னுமே வரையில தமிழ் கட்சிகள் குறிப்பாக தமிழரசு கட்சிகள் கூட இன்னும் ஒரு நம்பிக்கை இல்லதான். எங்களுடைய தேசத்தை விட்டு கொடுக்க கூடாது, எங்களுடைய நிலங்கள் நிலங்களை களப்படுத்திடுவார்களோ என்ற பயத்தில் குத்தி வச்சிருக்கோம். அதாவது நில சுவியேற்பு தொடர்பாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தேசிய பாதையில் பயணிக்கிற கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கணும் என்ற ஒரு நோக்கம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. அந்த நிலைப்பாட்டில் தான் கொடுக்கப்பட்டது. ஆகவே அதை சரியாக யார் பயன்படுத்தணும், தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் வந்து பயன்படுத்தணும். அப்போ இனிவரும் காலங்களிலாச்சும் எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற கட்சிகள் ஒன்று இணைந்து மக்களிடம் செல்ல வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்றுன்னு சொல்றோம். அது ஓகே, வெற்றி பெற்று தான். ஆனால் தேசிய மக்கள் சக்தியும் உள்ளால வருது என்னண்டு போனஸ் ஆசனத்தில் வந்து போனஸ் ஆசனங்கள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னண்டா போனஸ் ஆசனம் என்னென்னு கணிக்கப்பட்டதுண்டா என்ன தெரிஞ்ச அறிவிக்க வச்சோன்னு சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது நாலேஜ் இருந்தால் உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இந்த 3 இப்போ நீ 3 சபையில நீ போட்டிடுறேன் வையன், அதில் நீ 2 சபையில 2ஆம் இடம் 3ஆம் இடம் பெற்றிருக்கிற. ஒரு சபையில் வந்து நீ வெற்றி விட்டுட்ட, உனக்கு போனஸ் அப்படி வரும்னா நீ 2வது 3வது பெற்றியோட அது வந்து திருப்பி எண்ணப்பட்டு அது அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் பெறும். ஓகே ஓகே. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா தமிழரசு கட்சியும் சைக்கிள் கட்சியும் ஹைந்தகுமார் அவருடைய கட்சியும் வந்து பெரும்பான்மையான வாக்குகளை எடுத்ததால வந்து அவங்களுக்கு போனஸ் ஆசனங்கள் குறைவாக இருக்கு. ஏன்னா நீ 3 சபையில நீ வெற்றி பெற்றேன்னா போனஸ் ஆசனம் இருக்காது. அப்ப நீ 2 சபையில வெற்றி பெற்றா இதால வந்து என்பிபியோடைய அந்த போனஸ் ஆசனங்கள் அதிகரிச்சிருக்கின்ற தகவல் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த போனஸ் ஆசனங்களால ஒரு வகையில உள்ள வந்துட்டு தேசிய இதுலயும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. என்ன மறைமுகமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் வென்ற சபைகளுக்கு தான் நிதி ஒதுக்குவோம். அப்ப இது மூலமாக கொஞ்சம் நிதி ஒதுக்கு ஏதாவது ஒரு சபைகளில் வந்துட்டா அப்ப நிதி ஒதுக்குவோம்னு சொல்லி மாநகர சபைக்கு நிதி ஒதுக்கப்படும் சொல்லுவாங்களா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் கேள்வி கேட்கப்படும், கட்சிகள் பலவாக இருக்கின்ற பொழுது ஒரு ஜனநாயகம் பின்பற்றப்படும் என்றது ஒரு வகையில் இருந்தாலும் கூட இந்த சில திட்டமிடல்களுக்கு வந்து குளறுபடிகள் வந்து கலைக்கப்படுவதற்கு கூட சம்மந்தப்பட்டிருக்கு. அறுதி பெரும்பான்மை இல்லாடி எப்போ இன்னும் கலைய மாட்டேன். எங்களுடைய கடந்த மேயர் பெரிய பிரச்சனையாக இருந்தது காரணம் இதான். பெரும்பாலும் இந்த உள்ளூராட்சி சபையில் கூடுகின்ற பொழுது இந்த பிரச்சனை வேறு. நான் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் மேயர் ஆளுநருடைய பிரச்சனையும் அதுதான், மணிமன்னனுடைய பிரச்சனையும் அது. என்னென்ன நிதி அவங்களுடைய அந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது என்ன அதை குழப்பி அவங்களுடைய அந்த பதவி காலத்தை முறிச்சு விட்டார்கள். அப்ப இந்த முறிவுகள் பிளவுகள் இனி தொடரக்கூடாதுன்றதான் கருத்து. என்ன சொல்றேன், அதே மாதிரி கட்டமைப்புல இப்பயும் உருவாகி இருக்கு. அப்ப இவங்க யாரோட என்ன ஒப்பந்தம் செஞ்சோ இன்னதை செஞ்சோ ஒன்று இணைய போறார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்கு.
அடுத்த மேயர் யார் என்ற ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்குது. சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார் தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் தான் மேயராக வருவார் என்று. சரியா? அப்போ அது ஒரு நிலைப்பாடில் இருக்கு. அதுக்கான சாத்தியப்பாடு அதிகமாக இருக்கு. ஆனால் அவர்கள் யாரோட கூட்டணியை சேரப்போறார்கள் அதான் பிரச்சனை. இப்போ அடுத்த வந்து இன்னொன்று வந்து ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம்ன்ற மாதிரி ஜேவிபி வந்து எங்களுடைய பிளவை ஒற்றுமையை வைத்தோன்னு தான் ஜேபியின் அடுத்த கட்டம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அடுத்த கட்டம் தீர்மானிக்கப்பட்ட பயணம். அப்போ அந்த வகையில் அதையும் நாங்கள் கொஞ்சம் ஜோதிச்சு நடந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சபைகளை எங்களுடைய தமிழரசு கட்சி கைப்பற்றி இருக்கின்றது. பிறகு அடுத்தது வந்து பல்பட்டி துறையாக இருக்கலாம், சாவச்சியாக இருக்கலாம். சில சபைகளை வந்து யார் கைப்பற்றி இருக்கிறேன்னா சைக்கிள் தமிழ் தேசிய பேரவை வந்து கைப்பற்றி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்தறை மாத்தறையில் பெரும்பாலான இடங்கள்லையும் திருகோணமலையில் ஒரு சில இடங்கள்லையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொடி பறக்கின்றது, அலை அடிக்கின்றது. கிழக்கு கொஞ்சம் கை விட்டுட்டா இந்த முறை தேர்தலில் இருக்கலாம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் கை கொடுத்தது யாரு? கிழக்கு மக்கள். ஆனால் இந்த முறை கொஞ்சம் போன முறை அந்த ஒரு என்ன பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்துருந்தோம். என்ன கடைசியில் எங்களை கைவிட்டு இருக்கலே ஜாப்பானீஸ். அதே மாதிரி இந்த முறை ஜாப்பானீஸ் சொல்லுவாங்க, கிழக்கு மக்களை கைவிட்டீர்களே. அதுலேயும் குறிப்பாக நாடு அனுபவோடு மட்டக்களப்பு தமிழரசு கட்சியோடு என்று யார் சொன்னது? சாணக்கியன் அவர்கள். இந்த முறை நாங்கள் சொல்லுவோம் நாடு அனுராவோடு தமிழ் தேசியம் யாழ்ப்பாணோடு. அது மட்டும் இல்லாமல் நாடு அனுராவோடு முழுமையாக சொல்ல முடியாது. என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு தொங்கு சபைகள் தான் உருவாக்குற. ஏன்னா பெரும்பான்மை பலம் அங்கேயுமே இல்லை. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்றா தேசிய மக்கள் சக்தின்ற ஒரு கொள்கை ஒன்று கூட்டணி அமைப்பதில்லை. கூட்டணி அமைப்பதில்லைன்ற காரணம் என்ன? இந்த சோசியலிச கட்சிகளோட தான் கூட்டம். அவைக்குள்ள சின்ன சின்ன கட்சிகள் இருக்கும். ஆனால் இந்த பெரிய கட்சிகள் உதாரணமாக ஐக்கிய தேசிய கட்சியோ ஐக்கிய மக்கள் சக்தியோ அவர்களோட கூட்டணி அமைக்க மாட்டார்கள் என்று ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார். ஆளுங்கட்சியாக இருக்கிறேன் உள்ளராட்சியை கைப்பற்றணும். அதுக்குத்தான் அவன் உள்ளக அரசியல் வட்டாரங்கள் ஒரு நிலைப்பாடு இருக்கிற தகவல் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயேட்சைகளை இருப்பினம் தானே அவர்களோட கூட்டணி அமைப்பது தொடர்பாக அவ்வளவுக்கு பெரிய வாக்கு வித்தியாசம் பெருமான்ற ஒரு கேள்வி. அடுத்தது சுயேட்சையா டிமாண்டும் கூட வேற. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த முறை வடகிழக்குல வந்து தமிழ் தேசியம் என்றுள்ளது. தமிழ் தேசியத்துடன் தான் மக்கள் இருக்கிறார்கள் என்றதை வந்து ஆணித்தடமாக இருப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கு கேள்வி கேட்க முடியாது. வடகிழக்குல இருக்கிறவர்களுக்கு தமிழ் பற்றி இல்லை, ஸோ அவங்களுக்கான தீர்வு கொடுக்க தேவையில்லை என்று எந்த ஒரு ஆளும் தரப்பும் எங்களை பார்த்து கேள்வி கேட்க இயலாது. சர்வதேசத்தில் அனுரூப விஜித ஹெருத்தோ சொல்கின்ற பொழுது சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா வடகிழக்கு மக்கள் அதிகப்படியான வாக்குகளை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ் அரசியல்வாதிகள் நீங்க ஒற்றுமையாக வாங்கோ, உங்களை ஒற்றுமையாக்குறதுக்காகத்தான் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் போட் போடல என்றதை வந்து இந்த தேர்தலில் நிரூபிச்சிருக்கிறார் தேசிய மக்கள் தமிழ் மக்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து தமிழ் அந்த வீட்டு சின்னத்துடன் தான் நாங்கள் இருக்கிறோம் இன்று வரைக்கும் என்றதையும் அவர்கள் வீட்டு சின்னமே சொல்ல முடியாது. இப்ப கொஞ்சம் வீட்டு சின்னம் நான் சொன்னது வந்து தமிழ் அரசு கூட்டமைப்பு தான். தமிழ் அரசு சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் நான் சொல்றேன். அப்போ அதிலேயே இப்போ அதான் இப்போ நிரூபணமாக இருக்கிறதே அதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் மக்கள் வாக்களிச்சிருக்கின்றார்கள். ஏன் முன்ன காலங்களில் ஒன்றாக இருந்தாங்க, இப்போ பிரித்து வாக்கு போட்டு. அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எங்களுக்கு தேவை, தமிழரசு கட்சியும் தேவையில்லை, சங்கம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு தேவை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஏனென்றால் அவர்கள் விட்டு சென்ற சின்னம் அது. அவர்கள் உருவாக்கிய கூட்டமைப்பு என்பது அந்த விடயத்தான். அந்த விடய பிறப்பில் வந்து நாங்கள் ஆராய வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது. என்னது இப்போ இவர்களது ஒற்றுமை தொடர்பாக இந்த ஒற்றுமை வந்து காலத்தின் தேவை என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது வந்து மக்களுடைய தேவையாக மக்களுக்கு எங்கள் வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களுக்கு அபிவிருத்தியை தாண்டி அவர்கள் உயிருக்கு மேலாக தமிழ் தேசியம் அதுக்கு அபிவிருத்தி அவர்கள் முன்வைக்கிறார்கள். அரசியல் தீர்வு அபிவிருத்தி என்றாலுமே இப்போ அரசியல் தீர்வு வந்து அரசியல் ரீதியாக பேசப்படுகின்றது. அது நடக்குமா நடக்காதான்றது வந்து வேறு விஷயம். ஆனால் அடுத்த கட்டம் வந்து அபிவிருத்தியை ஒழுங்காக முன்னைய ஆட்சியாளர்கள் செய்தார்கள் என்றால் இல்லைன்னா சொல்லணும். ஏண்டா இப்பயே தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிற கட்சிகள் முன்னால் ஆட்சி அமைச்ச போது உள்ளாட்சி சபையில் ஒழுங்கான அபிவிருத்தி இல்லை என்றதான். அதுதான் இதில் என்ன விஷயம் என்றால் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி தான் தமிழ் தேசியத்தின் அபிவிருத்தி. அப்போ எங்களுடைய கட்சி தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ என்ன செய்தார்கள்னா தமிழ் தேசியம் கதைத்து அதோட மட்டுமே நின்றுட்டார்கள். தமிழ் மக்களை மறந்துட்டார்கள். தமிழ் மக்கள் தான் தமிழ் தேசியம் என்ற விஷயத்தை அவங்க மறந்து அடுத்த உண்மையிலே இந்த அபிவிருத்தி என்று பார்க்க முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற இடங்களில் பெருமெடுப்பான விவசாய பூமி, மட்டக்களப்பு திருவண்ணாமலை விட்டம் பெருமளவிலான விவசாய பூமி இருக்குது. அதுகளை அபிவிருத்தி செஞ்சாலே போதுமான அபிவிருத்தி வந்துருமென்னு சொல்லலாம்.
அந்த வகையில் இந்த அபிவிருத்தி திட்டங்களை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் செய்யணும்ன்றதான் மக்களின் நோக்கமாக இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்க முஸ்பாக் சொந்தங்களோட இது சம்பந்தமான பல தகவல்களையும் உங்களுக்கு தரத்துக்காக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.